வெளிநாட்டவர்களுடைய தமிழ் பணி பார்ட் 4 வீடியோ தான். சீகன் பால்கு வாழ்க்கை வரலாற்றை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சீகன் பால்குவுடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். இதே காலத்தில் வந்து வீரமாமுனிவர் வந்து சமய பணியாற்றியிருப்பார். தரங்கம்பாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக அமைஞ்சிருக்கும். தஞ்சாவூருக்கு வந்து யார் ஆண்டிருப்பார்னா ரகுநாத நாயக்க மன்னர் வந்து ஆண்டிருப்பார். சீகன் பாகுவுடைய காலத்தை வந்து பார்க்கலாம். 19/7/1682 1682 வந்து பிறந்திருப்பார். 23/2/1719 1719 வந்து இறந்திருப்பார். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இடம் ஜெர்மனி புலிஸ்னிட்டிஸ் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பிறந்திருப்பார். இறப்பு வந்து தரங்கம்பாடியில் வந்து நடைபெற்றிருக்கும். பெற்றோர் வந்து பாருங்கள், பார்த்தோலமியூ வணிகர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிகராக கருதப்படுவார். இவருடைய அம்மா பேர் பார்த்திங்கன்னா கேத்தரின். இவருடைய பெற்றோர் பெயரை சேர்த்து பார்த்தோலமியூ சீகன் பால்கு அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் நண்பர் பேர் வந்து பாருங்கள் ஹென்ரிச் புளுட்சோ. இவருடைய நண்பரோடு சேர்ந்து தான் ஜெர்மனிலேருந்து இந்தியா வந்திருப்பார். மொழி பாருங்கள், இவருக்கு வந்து மெயினாக வந்து லத்தீன் மொழி தான். அப்புறம் இங்கே வந்து தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம் ஆகிய மொழிகள்லாம் கற்றுக்கிருந்திருப்பார். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள், யார் வந்து இந்த சீகன் பால்கை வந்து அமுச்சு விட்ருப்பாருன்னா டென்மார்க் மன்னரான நாங்காம் ஃபெரட்ரிக் அப்படின்பவர் வந்து டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக இறைப்பணியாற்ற வந்து இந்த சீகன் பால்கை வந்து அமைச்சிருப்பார். இந்த சீகன் பால்கு வந்து பார்த்திங்கன்னா புரொட்டஸ்டன்ட் பிரிவை சார்ந்த முதல் கிறிஸ்துவராக அறியப்படுது. கிறிஸ்துவர்கள்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 3 பிரிவு வந்து இந்தியாவில் வந்து சொல்லப்படுது. ஒன்று வந்து பழங்குடி தோமையார், ரெண்டாவது வந்து கத்தோலிக், மூணாவது வந்து புரொட்டஸ்டன்ட். இந்த புரொட்டஸ்டன்ட் பிரிவோடைய முதல் நபராக வந்து சீகன் பால்கு வந்து பார்க்கப்படுது. ஆறாவது பாயிண்ட் பாருங்கள், 7 மாத கப்பல் பயணத்துக்கு பின்பு இந்தியா வராரு. அந்த கப்பல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சோடியோ ஹேட்விக் அப்படின்ற கப்பல். ஏழாவது பாயிண்ட் பாருங்கள், 1706 ஜூலை 9 தரங்கம்பாடியில் வந்து வந்திருப்பார். இந்த தரங்கம்பாடியிலேருந்து வரும்போது இவருக்கு வந்து கப்பல் வந்து விட்டுருக்காமல் 3 நாள் வந்து கப்பல்லையே வந்து தங்கியிருந்திருப்பார். இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேனிஷ் கவர்னரான ஹஷியால் அப்படின்பவர் தான் காரணம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சீகன் பால்கை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். என்ன காரணம்னா, ஒன்று வந்து மன்னருடைய உளவாளியாக இருக்கலாம் அப்படின்ட்டும், இந்த வணிகம் பண்ண இடத்துல இவங்களுக்கு வந்து இறைப்பணி வந்து தேவையா அப்படின்ற கருத்தை வந்து உடையவர். அப்புறம் இந்த சீகன் பால்குக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலியப்பா அப்படின்ற இந்தியர் வந்து உதவி பண்ணியிருப்பார். அவர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் வந்து தங்க வச்சிருக்கப்பட்டிருப்பார். எட்டாவது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் புலவர். ஒரு படித்த தமிழ் புலவர் மூலம் வந்து இவர் வந்து தமிழ் படிக்க கற்றுக்கிறாரு. அப்புறம் இவருடைய மொழிபெயர்ப்பாளரான அலபு அப்படின்பவர் மூலம் 5000 வார்த்தைகளை வந்து மனப்பாடம் செய்கிறாரு சீகன் பால்கு. 9வது பாயிண்ட் பாருங்கள், கடற்கரை மணலில் வந்து விரலால் வந்து தமிழை வந்து எழுதி படித்து பழகிறாரு. 10வது பாயிண்ட் பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியரை போல வெள்ளை தலைப்பாகை, சட்டையின் மேல் சிவப்பு கோட்டு, அங்க சஸ்திரம், காலில் செருப்பு ஆகியவெல்லாம் அணிந்து ஒரு இந்தியரை போல வந்து மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள போர்ச்சுகீசிய தொழிலாளர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் போர்ச்சுகீசியத்தையும் கற்றுக்கிறாரு. 11வது பாயிண்ட் பாருங்கள், 1707 ஆகஸ்ட் 14 புதிய எரிஞ்சுளம் ஆலயம் வந்து அமைக்கிறாரு. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 12வது பாயிண்ட் பாருங்கள், இந்த தரங்கம்பாடி மிஷினரியை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன், டென்மார்க், இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகள் வந்து என்னென்னா ஆதரிக்குது. இந்த நாடுகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து கொடுக்குறாங்க. 13வது பாயிண்ட் பாருங்கள், இந்த பணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மிஷினரிகளுக்கு தேவையான வீடு, 3 பள்ளிக்கூடம்லாம் வாங்குறாரு. பொறையாறு என்ற இடத்துல அழகிய தோட்டம் வந்து அமைக்கிறாரு. இந்த பொறையாறு என்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா அச்சுக்கூடத்தையும் வந்து நிறுவியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களை வந்து நிறுவுறாரு. 15வது பாயிண்ட் பாருங்கள், 1707 மன்னருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் வந்து என்னென்னா அந்த அச்சு இயந்திரத்தோடைய மாதிரி வடிவம் பற்றி எழுத்து இதெல்லாம் வந்து இது பண்ணி மன்னருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. அப்புறம் 16வது பாயிண்ட் பாருங்கள், இந்த அச்சு இயந்திரத்திற்கு தேவையான உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா
கிறிஸ்துவ அறிவு விளக்கச் சங்கம், அதாவது சொசைட்டி ஃபார் த ப்ராக்ரேஷன் ஆஃப் த கிறிஸ்டின் நாலேஜ் அப்படின்ற ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு அச்சு இயந்திரத்தவே ரெடி பண்ணி இந்தியா வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 17வது பாயிண்ட் பாருங்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அச்சு இயந்திரமானது அந்த கப்பலோடு வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு படைகள் வந்து பிடிபட்டுறாங்க. இந்த பிரெஞ்சு படைகள்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டு இந்த அச்சு இயந்திரத்தை வந்து மீண்டும் வந்து சீகன்பாக், அதாவது தரங்கம்பாடிகிட்டே வந்து ஒப்படைக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒப்படைக்கப்படும் போது இந்த அச்சு முதலாளி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பார். அப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அச்சு தெரிந்த ஒரு டேனிய வீரரை கொண்டு அச்சு வந்து அச்சிடப்படுகிறது. 18வது பாயிண்ட் பாருங்கள். 1711 விவிலியம் மொழிபெயர்ப்பு வந்து முடிஞ்சிருக்கும். 1715 தான் பார்த்திங்கன்னா விவிலியத்தையே வெளியிட்டிருப்பார். என்ன காரணம்னா அச்சு இயந்திரத்துடைய வருகை தாமதம் மற்றும் புதிய அச்சு கட்டைகளை உருவாக்குதல் போன்ற பணிகள் காரணமாக லேட்டாகிருக்கும். காகிதம் வந்து பார்த்திங்கன்னா சீன வடிவத்தின் மூலம் கிடச்சிருக்கும். 1715 ஜூலை 15 தான் வெளியிட்டிருப்பார். இவருடைய நடையை வந்து வீரமாமுனிவர் வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். என்ன காரணம்னா விவிலியம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வடிவில் வந்து அமையப்பட்டது. இதை வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் சீகன்பாக்கு. இதனால் இவர் வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். 19வது பாயிண்ட் பாருங்கள். 1715 பிறந்த நாளான ஜெர்மனிக்கே போயிருப்பார் சீகன்பாகு. அப்படி போகும்போது மலையப்பன் என்பவரை வந்து கூட போயிருப்பார். இந்த மலையப்பன் வந்து பார்த்திங்கன்னா விவிலியத்துடைய பழைய ஏற்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். 20வது பாயிண்ட் பாருங்கள். மாரியா டாரதி அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டு 1716 இந்தியா வந்திருப்பார். இந்தியா வந்து தரங்கம்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா 1716 தமிழ் இறையியல் கல்லூரி அப்படின்பதை நிறுவியிருப்பார். 21வது பாயிண்ட் பாருங்கள். 122 தமிழ் ஓலைச்சுவடிகளை வந்து இவர் வச்சுருந்ததாகவும் ஒரு குறிப்பு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் மிஷன் பாடசாலையை வந்து இவர் தான் உருவாக்கியிருப்பார். குழந்தை இல்லம், தமிழ் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், பெண்களுக்கான தனியான பள்ளிக்கூடம் ஆகியவற்றெல்லாம் இவர் வந்து நிறுவியிருப்பார். 23வது பாயிண்ட் பாருங்கள். தரங்கம்பாடியில் வந்து ஒரு நூலகம் வந்து இவர் அமைச்சிருப்பார். இந்த நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 300 நூல்கள் வந்து இருக்கும். இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து கோப்பர்கன் நூலகத்திற்கு வந்து இவரே வந்து என்னென்னா அமைச்சு வச்சுருப்பார். 24வது பாயிண்ட் பாருங்கள். போரையாறில் அப்படின்ற இடத்துல வந்து அச்சகம் வந்து நிறுவியிருப்பார். எப்பண்டா 1716 இந்த அச்சகத்தோடு பார்த்திங்கன்னா 1716 காகித ஆலையை வந்து நிறுவியிருப்பார். இந்த காகித ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு மேனேஜர் போட்டு இந்த 25 பேரை வந்து பராமரிச்சிருப்பார். ஆனால் இந்த காகித ஆலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸாக வந்து நடந்திருக்காது. அடுத்து வந்து இந்த காகித ஆலைக்கு தேவையான மை தயாரிக்கும் தொழிற்சாலையை வந்து இவரே நிறுவி இருந்திருப்பார். 25வது பாயிண்ட் பாருங்கள். பித்தளை மற்றும் ஈய உலோகங்களில் தமிழ் எழுத்துக்களை வந்து உருவாக்கியிருப்பார். அதாவது மர அச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உருவாக்கியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை மற்றும் ஈய உலோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார். 26வது பாயிண்ட் பாருங்கள். இவர் வந்து தமிழ் மொழியே எனக்கு தாய்மொழியாகிவிட்டதே என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து கூறியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா 37வது வயதில் 1719 பிப்ரவரி 23 புதிய அரிஞ்சலம் ஆலயத்தின் பலிபீடத்தின் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். சீகன்பாகுடைய சிறப்பு பெயரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தரங்கம்பாடி கிறிஸ்துவத்தின் தொட்டில் என்று சீகன்பாகு வந்து அழைக்கப்படுவார். 2வது பாயிண்ட் பாருங்கள். தரங்கை நற்செய்தி இயக்கத்தின் தலைவர் என்று மன்னர் வந்து இந்த பெயரை வந்து சூட்டியிருப்பார். 4ஆம் பெட்ரிக் 1715 வந்து சூட்டியிருப்பார். 3வது பாயிண்ட் பாருங்கள். இந்தியவியலின் தந்தை என்றும் இந்த சீகன்பாகு வந்து அழைக்கப்படுவார். இந்தியவியலின் தந்தை என்று இன்னொருவர் வந்து அழைக்கப்படுவார். யாருன்னா அல்புருனி. என்ன காரணம்னா பல்வேறு கலாச்சார நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கையை வந்து ஆராய்ஞ்சிருப்பார் இந்த அல்புருனி. அதே மாதிரி வந்து சீகன்பாகும் வந்து என்னென்னா பல்வேறு கலாச்சாரங்களை வந்து நடைமுறைகளை வந்து என்னென்னா ஆராய்ந்திருப்பார். 4வது பாயிண்ட் பாருங்கள். தமிழ் நாட்காட்டியை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீகன்பாகு தான்.
5வது பாயிண்ட் பாருங்கள், காகித தொழிற்சாலையின் முன்னோடி. 6வது பாயிண்ட் பாருங்கள், முதலில் பெண்களுக்கென தனியாக பள்ளிக்கூடம் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன்பாகு தான். முதல் இந்திய புரொட்டஸ்டன்ட் மிஷினரி அப்படின்னு அழைக்கப்படுபவர் இந்த சீகன்பாகு தான். 8வது பாயிண்ட் பாருங்கள், முதல் இந்திய வேதகம் அதாவது விவிலியத்தை மொழிபெயர்த்துவது யாருன்னா சீகன்பாகு தான். 9வது பாயிண்ட் பாருங்கள், 2006 இந்த சீகன்பாகுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கோம் இந்திய அரசு. சீகன்பாகு எழுதிய நூல்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தென்னிந்திய சமுதாயம் நூல் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். இந்த நூலில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மத கொள்கையை பற்றி ஒரு விரிவாக எழுதியிருப்பார். 2வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ்நாட்டு தெய்வங்களின் பரம்பரை அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருப்பார். 3வது பாயிண்ட் பாருங்கள், நானாவில் நூல்கள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். இந்த நூலில் பார்த்திங்கன்னா நீதி வெண்பா, கொன்றை வேந்தன், உலக நீதி ஆகிய நூல்கள்லாம் சேர்த்து இந்த நானாவில் நூல்கள் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள், லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணம். 5வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் ஜெர்மன் அகராதி. அப்புறம் 6வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் ராகங்களுக்கு ஏற்ற கீர்த்தனையை ஏற்றிருப்பார். இது எதுக்குன்னா சமய பணியில் ஈடுபட்டுறவங்களுக்கான கீர்த்தனையை உருவாக்கியிருப்பார். 7வது பாயிண்ட் பாருங்கள், லத்தீன் கொடுந்தமிழ் அகராதி, அப்புறம் செந்தமிழ் அகராதி, அப்புறம் மலபார் அகராதி அப்படின்றதையும் உருவாக்கியிருப்பார். 8வது பாயிண்ட் பாருங்கள், 20,000 சொற்கள் அடங்கிய ஒரு தமிழ் அகராதியை என்னென்னா சீகன்பாகு உருவாக்கியிருப்பார். 9வது பாயிண்ட் பாருங்கள், கிறிஸ்துவ விசுவாசத்தை பற்றிய ஒரு சிறிய வினாவிடை புத்தகத்தை சீகன்பாகு உருவாக்கியிருப்பார். 10வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் நூறுகளின் நூற்பட்டியல் அப்படின்ற நூல் பட்டியலை உருவாக்கியிருப்பார். இந்த நூல் பட்டியலில் பார்த்திங்கன்னா திருக்குறள், தொல்காப்பியம் ஆகியவெல்லாம் இடம்பெற்றிருக்கும். இந்த தமிழ் நூல்களின் நூல் பட்டியல் பார்த்திங்கன்னா முதலில் உருவாக்கப்பட்ட நூல் பட்டியல் அப்படின்ற பெருமையை பெறும்.